நம்ம இன்னைக்கு ரீசனிங் டெஸ்ட் பார்க்கிறோம். ரீசனிங் ஆர் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரீசனிங் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலான பேங்கிங் செக்டர்ஸ், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டுடைய மத்திய அரசுடைய பெரும்பாலான போட்டித் தேர்வுகளில், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இது மாதிரி போட்டித் தேர்வுகளில் இந்த ரீசனிங் அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏ கிரேடு, எந்த கிரேடு, ஏ கிரேடு டெஸ்ட்ல எல்லாமே இந்த ரீசனிங் இருக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சிலயும் இந்த ரீசனிங் வந்துருச்சு. ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். அந்த ரீசனிங் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இப்ப இதுல ரீசனிங்ல ப்ராப்ளம் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர். இந்த சாப்டர்ல இந்த 5 क्वेश्चन சீரிஸா क्वेश्चन இருக்கு. இது 5 क्वेश्चन, இது ஆன்சர்ஸ், இது क्वेश्चंस. இந்த சைடு இருக்குது क्वेश्चंस, இது ஆன்சர்ஸ். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாமே சதுர இருக்கு. 5 சதுர A B C D E. இது क्वेश्चन 1 2 3 4 5. இது ஆன்சர். இந்த 5க்குள்ள ஏதாவது ஒன்னு ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்ப பாத்துறோம். ஃபர்ஸ்ட் கட்டத்துல இது ஒரு முக்கோணம். அடுத்த கட்டத்துக்குள்ள முக்கோணம் பிளஸ் சதுரம். அடுத்து மூணாவது கட்டத்துக்குள்ள இந்த முக்கோணமும் இருக்கு, இந்த சதுரமும் இருக்கு, அடுத்து 0 இருக்கு. அப்படியே கண்டினியூயா இது இருக்கு, இதுல இது 2 இருக்கு, இதுல இது 3 இருக்கு. இதுல இருக்கிற நம்பர் எல்லாமே இதுல இருக்கு. அதுக்கு அடுத்து இதுல இருக்கிற நம்பர் இதுல இருக்குது, அப்படியே இதுல இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சதுரத்துக்குள்ளேயும் ஒவ்வொன்று ஆட் ஆயிருக்கு. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கு. இப்ப R ல இது D விட்டு E க்கு போகும்போது இது எல்லாமே இருக்கு. என்னது? முக்கோணம் இருக்கு, சதுரம் இருக்கு, வட்டம் இருக்கு, அடுத்து இங்க இருந்து அந்த மைனஸ் இருக்கு, அடுத்து பிளஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து இப்ப என்ன வரும் அப்படின்னா, இங்க கடைசியில் இருக்கிறது கூட இன்னொரு ஆட் சேர்த்து வரும். ஆனா இந்த கடைசியில் இருக்கிறது எல்லாமே அந்த ஆன்சர்ல இருக்கணும். இது இல்லாம இன்னொன்னு ஆட் ஆயிருக்கும். அது எது அப்படின்னா நாம இப்ப பார்க்கணும். ரைட். இப்ப இது இருக்கிறது எது மாறாம இருக்குன்னு பார்க்கணும். பாருங்க, சதுர முக்கோணம் இருக்கா, சதுரம் இருக்கா, வட்டம் இருக்கா? ஆனா இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இது ரெண்டும் மாறி இருக்கு. அதனால இது இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்து இது மாறி இருக்கு, அதனால இது இல்லை. இதுவும் மாறி இருக்கு, அதனால இதுவும் இல்லை. இது சரியா இருக்கா? இங்க ரவுண்டும் சதுரமும் மாறி இருக்கு, அதனால இதுவும் இல்லை. புரியுதா? கடைசியில் இருக்குது பாருங்க, முக்கோணம் இருக்கு, சதுரம் இருக்கு, 0 இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. இங்க அதை விட ஒன்னு ஆட் ஆயிருக்கு. therefore 5 தான் ஆன்சர். புரியுதா? இந்த 5 தான் ஆன்சர். ரைட். இப்ப அடுத்த क्वेश्चन வருவோம். எல்லாமே சதுரம் இருக்கு, அந்த எல்லாமே இதெல்லாம் क्वेश्चंस, இதெல்லாம் क्वेश्चंस, இது ஆன்சர்ஸ். இந்த ஆன்சர்ஸ்க்குள்ள 5க்குள்ள ஏதாவது ஒண்ணு. ரைட். இப்ப எல்லாமே ரவுண்ட் இருக்கு, ஆன்சர்ஸ்ல அதே மாதிரி இருக்கு. இப்ப இந்த ரவுண்டுக்குள்ள 6 சக்கரம் இருக்கு, அந்த 6 போர்டு இருக்கு, அதெல்லாம் ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, இத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இங்க வெளிநீட்டி இருக்கு இல்லையா? இதுல இருந்து ஒரு நம்பர் தள்ளி இங்க போயிருக்கு. இங்க இருந்தது இங்க போயிருக்கு. இது வெளியே இருக்கிறது அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர்டை பார்த்துருவோம். இதுல இருந்தது 1 மார்க் இருக்கு, இது 1. அடுத்து இங்க இருக்கா? இங்க இருக்கு. இங்க இருந்து 1 2 மார்க் இருக்கு.
2 போயிருக்கா? அடுத்து இங்க இருந்து 1 2 3 புரியுதா? அதுக்கு அடுத்து இப்ப இந்த இடத்துல இருந்து 1 2 3 4 ரைட். இப்ப அதுக்கு அடுத்து 5 மாறி இருக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்து 5 மாறி இருக்கணும். 5 மாறி இருந்தா 1 2 3 4 5. இப்ப இந்த இடத்துல இப்படி வந்துருக்கணும். அதுதான் நமக்கு ஆன்சர். அது மாதிரி எது இருக்குன்னு பார்த்தா 1. இப்ப இதையும் எடுத்துக்கணும், இது இல்ல. இதையும் எடுத்துக்கணும், இது இல்ல, இதை விட்டுறணும். இப்ப இது 3 நம்ம எடுத்துக்கணும். இந்த ரைட் இருக்கு 3 எடுத்துக்கணும். இதுல எது சரின்னு பார்க்கணும். ரைட். இப்ப 5 கோடு மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு, இங்க வெளிய வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அடுத்து ஒரு கொக்கி மாதிரி இப்படி ஒரு வளைவு இருக்கு. அடுத்து முக்கோணம் இருக்கு. முக்கோணம், இந்த ரவுண்ட் இருக்கு, இந்த வளைவு மாதிரி இருக்கு, அடுத்து முக்கோணம் இருக்கு. அடுத்து அதே மாதிரி இந்த ரவுண்ட் இருக்கு, அடுத்து இந்த வளைவு இருக்கு, அதுக்கு அடுத்து முக்கோணமா இருக்கணும். இது மாதிரி இந்த முக்கோணமா இருக்கணும். அந்த முக்கோணம் எங்க இருக்குன்னு பார்த்தா முக்கோணமா இருக்கணும், ஆனா இப்படி இருக்கணும். அதனால இதுவும் இருக்கு, ஆனா முக்கோணம் இல்ல, அதனால இது இல்ல. இது இருக்கு, முக்கோணம் இல்ல, இது இல்ல. இது இருக்கு, முக்கோணம் இருக்கு, therefore 5 தான் ஆன்சர். புரியுதா சார்? அதுக்கு அடுத்து தேர்ட் क्वेश्चन வந்துரும். இப்ப இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து ஆன்சர், இது வரணும் क्वेश्चन, இந்த இருக்கிறது ஆன்சர். அந்த 5க்குள்ள ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். ரைட். இப்ப இந்த உள்ள இருக்கிற கோடெல்லாம் ஒரே மாதிரி போட்டுருக்கு. இதுதான், இது மட்டும் தான் மார்க் இருக்கு. அது போய் எப்படி மார்க் இருக்குன்னு பார்த்தோமா? ரைட். இங்க இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். இதுல இருந்து இது 1 இங்க இருக்கு, இது வந்து 2 மார்க் இருக்கு. இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். இப்ப இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கு, இங்க 1. அதுக்கு அடுத்து டி போயிடுவோம். இப்ப இங்க இருந்து 1 2 3 இங்க 3. அதுக்கு அடுத்து இதுல இருந்து இங்க 1 போயிருக்கு, 4 2 1 3 1 அடுத்து 4 வரணும். ஓகேவா? அப்படியேதான் அதுதான் ஒரு ஆதிசக்தி எடுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் பீப்புளை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது மாதிரி திங்க் பண்ணணும். ரைட். இப்ப அடுத்து இதுல இருந்து 4 போனோம் அப்படின்னா எல்லாமே கிளாக் வைஸ் தான் வந்துருக்கு. 1 2 3 4 இந்த இடத்துக்கு வந்துருக்கணும். therefore இது இல்ல, இங்க வந்திருக்கணும், இது இல்ல, இது இங்க வந்துருக்கு, இது இல்ல, இங்க இருக்கு, இது இல்ல, இதுதான் ஆன்சர். பாருங்க வந்திருக்கு. கொக்கி கரெக்டா இப்படியே இருக்கு. இது இந்த பக்கம் இருக்கு, இப்படி ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு. ஆனா புரியுதா? இது மாதிரி தான் ரீசனிங். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.